அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. பொதுவாக ஆன்மீக நம்பிக்கை கொண்டவங்க எல்லாருமே ஜோதிடத்து மேலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. நவகிரக பாதிப்பு, நல்ல நாள் கெட்ட நாள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே பார்ப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்துச்சுன்னா அதையே நினச்சி வருத்தமான ரொம்ப குழம்பிய மனநிலையில் இருப்பாங்க. எனக்கு இப்போ கெட்ட நேரம் நடக்குது, 7.5 சனி நடக்குது, ராகு சரியில்லை, கேது சரியில்லை, செவ்வாய் சரியில்லைன்னு நமக்கு இப்போலாம் நல்லதே நடக்காதுன்னு நினைப்பாங்க. ஆன்மீக நம்பிக்கை எதை அடிப்படையாக கொண்டது? இறை நம்பிக்கையை தானே. நாளுக்கும் நவகிரகத்துக்கும் அண்டபகிரண்டத்துக்கும் 16 லோகத்துக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் தலைவனான முருகப்பெருமானின் துணையும் அருளும் இருக்கும்போது நாளும் கோளும் நம்மை என்ன செஞ்சிட முடியும்னு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் கேட்குறார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அண்டபகிரண்டத்தையும் ஆளுகின்ற முருகப்பெருமானின் திருவடிகளும் அதில் இருக்க சிலம்பும் சலங்கைகளும் தண்டையும் 6 பண்புகளுடைய அவன் 6 முகங்களும் திடமான 12 தோள்களும் கந்தப்பெருமான் தன்னுடைய நெஞ்சில் அணிந்திருக்க கடம்ப மலர் மாலையும் இது எல்லாமே எனக்கு துணையா எப்போதும் என் கூட இருக்கும்போது நல்ல நாள் கெட்ட நாள் என்னை என்ன செய்யும்? நவகிரக பாதிப்பு என்னை என்ன செய்யும்? கெட்ட வினைகளாகிய கர்ம வினை, ஊழ்வினை இது எல்லாம் என்னை என்ன செய்யும்? கொடுமையான மரணத்தை கொடுக்கிற யமன் என்னை என்ன செய்ய முடியும்? இப்படி முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கும்போது எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அருணகிரிநாதர் தீர்க்கமா தெளிவா சொல்றாரு. எல்லாம் வல்ல பரம்பொருளான முருகப்பெருமான் மேல யார் ஒருவர் தீவிர நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நெருங்காதுன்னு இந்த பாடல் மூலமா தெரியுது. இந்த பாடலை தினமும் நீங்க உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் சொல்லி வந்தீங்கன்னா உங்க ஜாதகம், நேரம், நாள், நட்சத்திரம்னு எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் சரி, முருகப்பெருமானின் அருளும் வேலும் மயிலும் உங்களுக்கு அரணா நின்று அனைத்து விதமான நன்மையோடும் சிறப்பாக வாழ்வீங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் இருக்க கவலையே இல்லை. இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. நன்றி.